கேன்சர் பேஷண்ட்ங்க 10 சிஎம் கட்டி, கேன்சர் கட்டி 10 சிஎம்மில் இருந்தது. ஒரே மாதம் 4 சிஎம் குறைஞ்சி, 4 சிஎம்க்கு வந்துருச்சு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? என்னோடய வீடியோ முழுசாக பாருங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரியட்டும். ஓகே, நன்றி, வணக்கம். சந்தனா பேசுகிறேன். ஒருத்தவங்களுக்கு நான் வயசுன்றவங்க தான், அவங்களுக்கு நம்ம வந்து சப்ளிமெண்ட் கொடுத்துருந்தோம். எப்படி கொடுத்தோன்னா, நம்மளோட ஷெருத்தோ, லிஃப்கோ, ஸ்ப்ரிலினா. ஸோ இது 3 தான் நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்னியில் வந்து பல பாதிப்பு அடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளோட கர்ப்பப்பை, அவங்களும் கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க. கர்ப்பப்பை எடுத்து அடுத்த கேன்சர் கட்டி திருப்பி வந்துருச்சு. அதே லெஃப்ட் சைடில் கால் சைட்டு மேலுக்கு தொடக்கட்டை, அது கர்ப்பப்பை கிட்ட தயார் குறைய அந்த கட்டி வந்ததுனால, ஸோ அந்த கட்டி என்ன செஞ்சிருச்சு, அவங்க கிட்னியில் உரசுது, கிட்னி வீங்குது அப்படின்ற ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ நம்மக்கிட்ட வரப்போ நான் முதல்ல அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், நிறையா நம்ம ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்களும் பயந்தாங்க, நம்பினாங்க. இதெல்லாம் நம்ப முடியுமா? அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு ஆள் நம்புகிறாங்க, ஒரு ஆள் நம்ப மாட்டுறாங்க. ஸோ நான் விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ஷெருத்தோ என்னத்துக்கு, லிஃப்கோ என்ன செய்யுது, நம்மளோட ஸ்ப்ரிலினா என்ன செய்யுது, ஜெங்கோசோ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஸோ அவங்களும் வந்து நம்பிக்கை 2 மனசாக தான் எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ அவங்க செக்கப் இருக்குது, எனக்கு சரியாக இந்த 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள சப்ளிமெண்ட் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நானும் கொடுத்தேங்க. இந்த 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள சப்ளிமெண்ட் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களும் எடுத்து சாப்பிட்டு, எனக்கு 5ஆம் தேதி அவங்க ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் சப்ளிமெண்ட் திருப்பி நெக்ஸ்ட் ஆர்டர் சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இந்த சண்டே தான் நான் போய் மீட் பண்ணேன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும். என்ன ஆச்சு ரிசல்ட்டு, ஏன்னா அவங்க தான் சொன்னாங்களே அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு. அந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு ரத்தம் செக் பண்ணியிருந்தாங்களாம். ரத்தம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு சொன்னாங்களாம், 10 சிஎம் கட்டி வந்து இப்போ வந்து 4 சிஎம்மில் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளார 10 சிஎம் உள்ள கட்டி 4 சிஎம்க்கு வந்துச்சு. இது ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, எப்படி சிஸ்டர் இந்த மாதிரி சாத்தியமா? நான் சொன்னேன், நம்ம முறைப்படி எல்லாத்தையும் எடுக்கிறோம்ல. ஸோ முறைப்படி எடுக்கிறப்ப நம்ம சாப்பாட்டு இதுவும் நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எல்லா விஷயம் ப்ராப்பராக செய்கிறப்ப அந்த கட்டியை அழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொல்லலை, என்னோடய கட்டி வந்து எனக்கு கேன்சர் வந்து 2 மாதத்தில் அழிஞ்சிருச்சு. கேன்சர் ஃப்ரீ ஆகிட்டேன். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நடந்திருக்கு. 1 மாதத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம். அப்போ நான் சொல்லிட்டேன், இன்னும் 3 மாதத்துக்கு, ஸோ எடுத்த 1 மாதத்தோடு சேர்த்து இன்னும் 2 மாதம் ப்ராப்பராக இதே மாதிரி எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த லிமிட்டை குறைச்சிக்குவோம். டாக்டர் ஃப்ரீ சொல்கிற வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக ஆகிட்டாலும் லிமிட்டை குறைச்சி கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிறேன், அந்த ஃபாலோ பண்ணுங்க எப்படி எடுக்கணுன்றது. ஏன்னு சொன்னால், நம்ம கேன்சர் ஃப்ரீ ஆகிட்டாலும் கேன்சர்ன்றது வந்து நம்ம இனிப்பு நீர் சீக்கு மாதிரி, அது நம்ம உடம்பு விட்டு போகாது. நம்ம உடம்பு செல்லு தான். எப்போ வேணாலும், எந்த நிமிஷம் வேணாலும், எந்த இடத்துல உள்ள புண்ணு வேணாலும் கேன்சராக மாறலாம் நம்ம உடம்பு உள்ளக்கு. அப்போ அதுக்குள்ளே பாதுகாப்பு நம்ம எப்படி செய்யணும், எதனால் கேன்சராக மாறுது, இது எல்லாமே நான் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கேன்சர் எதனால் வருது, எப்படி பாதிக்குது, கேன்சர்னால் என்ன, இதெல்லாம் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க மன திருப்தியோடு இந்த மாதமும் எடுத்தாங்க. நான் சொன்னேன், இந்த மாதம் அடுத்த மாதம் மேபி நீங்கள் வந்து கேன்சர் ஃப்ரீயாக ஆகுவீங்க. டாக்டர்கிட்ட போய் திருப்பி செக்அப் போங்க, சிடி ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க வீட்டில் அவங்க சைன் அப் பண்ணி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாருங்க. போன மாதம் எல்லாம் குழப்படியாக இருந்தவங்க இந்த மாதம் கிளியராக இருக்காங்க. ஏன்னு சொன்னால், நம்மளோட டெஸ்டிமோனி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, நம்மளோட ப்ராடக்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கு, அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம். முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. எதுவுமே எடுத்தோன்னே இதெல்லாம் வேலை செய்யுமா, டாக்டர் அவ்வளோ செலவு பண்ணி படிச்சிருக்கான், அவனால் முடியாது, இது செய்யுமா,
அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்களால முடியும் இவங்களால முடியாதுன்ற ஜட்ஜ் நீங்கள் பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். நான் என் புலனம் எனக்கு பின் பண்ணுறேன். நான் இப்போயே வாயிலையும் சொல்கிறேன். கோசம் 6 2 9 கோசம் 4 8 1 8 சந்தனார் அவங்க பேச எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். நான் உங்களை கைட் பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லித்தருவேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.